Hi friends, welcome to minislittlekitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவியல் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மேரேஜ் வீட்ல இந்த அவியல் ரெசிபி இல்லாம இருக்காது. அது வீட்ல நம்ம எவ்வளவு அழகா பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பெயர் மினி அசோக். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்காக முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுமே அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் தேங்காய் எண்ணெயாக இருந்தால் அவியல் ரெசிபிக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுமே அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. 2 வற்றல் மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் முழு ஜீரகம் பயன்படுத்திக்கோங்க. அப்போ அவியல் இன்னும் நல்ல வாசனையை கொடுக்கும். வற்றல் மிளகாய் சிவந்து வந்ததுமே இதில் வெங்காயம் ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் 6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் அதில் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக சிவந்து வரட்டும். வெங்காயம் இந்த அளவு சிவந்து வந்தால் போதும். இனி இதில் 7 பல் பூண்டு நான் சதைச்சி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பூண்டோட பச்சை வாசனை மாறினதுமே நம்ம காய்கறி ஆட் பண்ணலாம். அதுக்காக ஒரு பெரிய வழுதனங்காய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன கத்தரிக்காய், ஒரு துண்டு புடலங்காய், ஒரு துண்டு வெள்ளரிக்காய் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 7 கொத்தவரங்காய், கூடவே 2 ஏத்தன் வாழைக்காய். ஏத்தன் வாழைக்காய் சூஸ் பண்ணும்போது நல்ல விளைஞ்ச வாழைக்காயாக இருக்கணும். அப்போ தான் அவியல் ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு சின்ன முருங்கைக்காய், காரத்துக்காக 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க. கூடவே மசாலா ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கலருக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போடுவாங்க. அது உங்களுக்கு விருப்பம் இருந்துன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போடண்டாம். ஒரு பிஞ்ச் மல்லித்தூள், கூடவே ஒரு மீடியம் சைஸில் தக்காளி, 1 கப் தேங்காய் துருவல், கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவியல் நல்லா வர நான் ஒரு டிப் சொல்லுதேன். நல்லா விளைஞ்ச தேங்காய் அவியலுக்கு யூஸ் பண்ணுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அந்த தேங்காய் ஓடோட கண் பகுதி நல்ல கருப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த தேங்காய் நல்லா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி தேங்காய் நம்ம அவியலுக்கு பயன்படுத்தும் போது அவியல் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதில் நம்ம சுத்தமாக தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். இனி இதை ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம். அப்பப்போ இந்த மாதிரி மூடியை திறந்து ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அவியல் அடி பிடிக்காமல் இருக்கும். அவியலுக்கு நம்ம தேங்காய் போடும்போது நம்ம சதைச்சி போடுறதை விட தேங்காய் துருவி அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ தான் அவியல் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இதுக்காக சின்ன இலந்தப்பழ சைஸில் புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்தாச்சு. இனி இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி கரைச்சி எடுக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்தால் போதும். இனி ஃப்ளேமை ஹை டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயாச்சு. அவியல் ரெடி ஆயிடுச்சு. இனி கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்போ அந்த கறிவேப்பிலையோட ஃப்ளேவர் நமக்கு அவியலில் நல்லாவே கிடைக்கும். அவியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. என்னோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அவியல் பண்ணும்போது நமக்கு சாதம் எதுவும் இல்லாமலே நல்லா சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு நான் வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.